ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு வெற்றி வேதா. நாம் இந்த வீடியோவில் ஸ்பீட் மேத்ஸ் பற்றி பார்க்கலாம். பேங்க் எக்ஸாம்னாலே ஸ்பீட் மேத்ஸ் ரொம்ப முக்கியம். ஸ்பீட் மேத்ஸில் மேத்ஸ் ட்ரிக்ஸ் எல்லாம் நிறைய தெரிஞ்சிருக்கணும், ஓகேவா? மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன் எல்லாத்துக்குமே ட்ரிக்ஸ் நிறைய இருக்குது. இந்த வீடியோ ஃபுல்லாக ட்ரிக்ஸாக பார்க்கலாம். டெய்லி இந்த சீரியஸ் உண்டு, ஓகேவா? மேத் ஹேக்ஸ்ன்னு யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம வீடியோஸ் எல்லாமே வரும். இந்த வீடியோஸில் நம்ம ஃபுல்லாக பேங்க் எக்ஸாமுக்கு ஸ்பீட் மேத்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்ன ட்ரிக்ஸ் எல்லாம் பார்க்க முடியுமோ அதெல்லாம் பார்க்கலாம். ஒவ்வொரு நாளும் 15 கொஸ்டின் கொண்டு வருவேன், ஓகேவா? இப்போ நீங்கள் 15 கொஸ்டின் கொண்டு வந்திருக்கேன். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 6 செகண்ட்ஸ் டைமர் ஃபிக்ஸ் பண்ணிட்டு கொண்டு வந்திருக்கேன், ஓகேவா? நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் 6 செகண்ட்ஸ்லேயே எல்லா சம்ஸையும் சால்வ் பண்ண பாருங்கள். பேப்பர் பென் யூஸ் பண்ணாதீங்க. பேப்பர் பென் யூஸ் பண்ணிங்கன்னா ஸ்பீடு குறைஞ்சிக்கிட்டே போகும், ஓகேவா? நீங்கள் பேப்பர் பென் யூஸ் பண்ணாமல் மைண்ட்லேயே எவ்வளோ சால்வ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஸ்பீட் இம்ப்ரூவ் ஆகும். ஸோ நீங்கள் முடிஞ்ச வரையும் பேப்பர் பென்னை அவாய்ட் பண்ணிடுங்க. First question, 456 into 5. ஒரு நம்பரை 5 வச்சு மல்டிபிள் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு அந்த நம்பர் ஆட் நம்பரா இல்லை ஈவன் நம்பரான்னு பார்க்கணும், ஓகேவா? 5 வச்சு மல்டிபிள் பண்ணும்போது ஆட் நம்பருக்கு ஒரு ட்ரிக் இருக்குது, ஈவன் நம்பருக்கு ஒரு ட்ரிக் இருக்குது. நம்ம இதில் ஈவன் நம்பர் தானே கொண்டு வந்திருக்கோம். ஸோ நான் இதில் ஈவன் நம்பர் மட்டும் சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் ஆட் நம்பருக்கு கொண்டு வரேன், ஓகேவா? ஒரு நம்பர் ஈவன் நம்பராக இருக்குது, 5 வச்சு மல்டிபிள் பண்ண சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு எந்த நம்பர் கொடுத்துருக்காங்களோ எந்த நம்பரை 5 வச்சு மல்டிபிள் பண்ணணுமோ அந்த நம்பரை 2 வச்சு டிவைட் பண்ணணும், ஓகேவா? 2 வச்சு டிவைட் பண்ணிங்கன்னா 228ன்னு கிடைக்குமா? லாஸ்ட்டு ஒரு 0 ஆட் பண்ணிடணும், ஓகேவா? அவ்வளோதான். ஈவன் நம்பரை 5 வச்சு மல்டிபிள் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 2 வச்சு டிவைட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஃபஸ்ட்டு ட்ரிக் இதுதான். ஒரு நம்பரை 5 வச்சு மல்டிபிள் பண்ணும்போது ஆட் நம்பராக ஈவன் நம்பரான்னு செக் பண்ணணும். ஈவன் நம்பராக இருந்ததுன்னா அந்த நம்பரை 2 வச்சு டிவைட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு ஒரு 0 ஆட் பண்ணிக்கணும், ஓகேவா? அடுத்த கொஸ்டின் போகலாமா? அடுத்த கொஸ்டின் இதுவும் போன கொஸ்டின் மாதிரியே தான். 734 into 5 இருக்குதா? இங்கேயும் ஈவன் நம்பர் தான், ஓகேவா? ஒரு நம்பர் ஆட் நம்பராக ஈவன் நம்பரான்னு தெரியணும்ல. 0, 2, 4, 6, 8 இதில் முடிஞ்சிருந்ததுன்னா அந்த நம்பர் ஈவன் நம்பர், ஓகேவா? 1, 3, 5, 7, 9 இதில் முடிஞ்சால் அது எல்லாமே ஆட் நம்பர், ஓகேவா? இப்போ இங்கே 4ல் தானே முடிஞ்சிருக்குது. ஸோ இந்த நம்பர் ஈவன் நம்பர். ஒரு நம்பர் ஈவன் நம்பரில் முடிஞ்சிருந்ததுன்னா ஃபஸ்ட்டு என்ன நம்பர் இருக்குதோ அதை 2 வச்சு டிவைட் பண்ணணும். 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 367 367ன்னு கிடைக்குமா? லாஸ்ட்டு ஒரு 0 ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? 5 வச்சு மல்டிபிள் பண்ணுறதுக்கு பதிலாக 2ஆல் டிவைட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டு ஒரு 0 ஆட் பண்ணிக்கலாம். இது ஈஸியாக போட்டுடலாம், ஓகேவா? அடுத்த கொஸ்டின் 174 + 36. இங்கே 36ன்னு இருக்குதா? 36ஐ 30 + 6ன்னு பிரிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு இங்கே 174ஐ 6 வச்சு ஆட் பண்ணிடலாம். 174 + 6 180 + 30 18 + 3 21 லாஸ்ட்டு அந்த 0 ஆட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஆன்சர் 210, ஓகேவா? இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி போட்டிங்கன்னா ஆன்சர் ஈஸியாக போட்டுடலாம். அடுத்த கொஸ்டின் 325 + 28. இதுவும் அதே மாதிரி தான். 25 + 25னா 15 நம்மளுக்கு தெரியுமா? இங்கே 25ல் முடிஞ்சிருக்குது. ஸோ இந்த 28ஐ நான் 25 + 3ன்னு ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன், ஓகேவா? 325 + 25 315 எழுதிக்கலாமா? +3 இப்போ ஆன்சர் 353, ஓகேவா?
அடுத்த கொஸ்டின் போகலாமா? அடுத்த கொஸ்டின் 584 + 843. இதில் அந்த மாதிரி ட்ரிக் எதுவும் யூஸ் பண்ண முடியாதுல்ல. ஸோ சிங்கிள் டிஜிட்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு செகண்டு அண்ட் தேர்டு. ஓகேவா? 5 + 8 13, 8 + 4 12, 4 + 3 7. ஓகேவா? இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாமா? 1427. அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? ஒவ்வொரு டிஜிட்டாக எடுத்து ஆட் பண்ணுங்கள், ஈஸியாக போட்டுடலாம். ஓகேவா? இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் லிங்கை ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த கொஸ்டின் போகலாமா? அடுத்த கொஸ்டின் வால்யூம் ஆஃப் கியூப். கியூபோட வால்யூம் ஃபார்முலா πr²h. அடுத்த கொஸ்டின் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 15². 15² இருக்குதா? 15²னா 15 × 15 225 போடக்கூடாது, இது தப்பு. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 15² தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 15². ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிருமா? இப்போ ஆன்சர் 15. ஓகேவா? ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆயிரும். இப்போ ஆன்சர் 15 தான் வரும். வேல்யூ ஆஃப் 15²ன்னு கேட்டாங்கன்னா 225 போடணும். உங்க ஸ்கொயர் ரூட் ஆஃப் 15² கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் பண்ணிட்டா ஆன்சர் 15 மட்டும்தான் வரும். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் 12.5 × 32. (125) is equal to 1000/8. 12.5 is equal to 100/8. 1.25 is equal to 10/8. இந்த 3 வேல்யூமே ரொம்ப முக்கியம், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? இங்கே 12.5 தானே இருக்குது. 12.5 is equal to 100/8 நம்மளுக்கு தெரியும். ஸோ இங்கே 100/8 போட்டுக்கிறேன். இன்ட்டு 32. 8க்கும் 32க்கும் கேன்சல் பண்ணால் 4ன்னு கிடைக்குமா? 8 4s are 32. 4 × 100 400. Answer is 400. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் இதுவும் போன கொஸ்டின் மாதிரியே தான். 12.5னா அதை 100/8ன்னு எடுத்துக்கோங்க. 12.5 is equal to 100/8 into 64. 8 8s are 64. 8 × 100 800. Answer is 800. ஓகேவா? அப்படியே வீடியோக்கு ஒரு லைக்ஸ் போட்டுருங்கப்பா. அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்த கொஸ்டின் வேல்யூ ஆஃப் 83². (83² வேல்யூ 6889. ஃபஸ்ட்டு இது நியர்பை 100ல் இருக்குதான்னு பாருங்கள். 100 விட கம்மியாக இருக்குதா? ஃபஸ்ட்டு 100 விட எவ்வளோ கம்மியாக இருக்குதுன்னு பாருங்கள். 17 கம்மியாக இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு
என்ன நம்பர் கொடுத்துருக்காங்களோ அது எவ்வளோ கம்மியாக இருக்குதோ அதை மைனஸ் பண்ணணும். ஓகேவா? 83 கொடுத்துருக்காங்க. 100லேருந்து 17 கம்மியாக இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு 83லேருந்து 17 கழிச்சு எழுதணும். 83லேருந்து 20 கழிச்சிங்கன்னா 63ன்னு கிடைக்குமா? நம்ம இங்கே 20 கழிச்சிருக்கோம், 17 தான் கழிக்கணும். ஸோ எக்ஸ்ட்ரா 3 கழிச்சோம்ல, அந்த எக்ஸ்ட்ராவை இங்கே ஆட் பண்ணிடணும். ஓகேவா? இப்போ 63 + 3 66ன்னு கிடைக்குமா? நெக்ஸ்ட்டு எந்த நம்பரை வச்சு மைனஸ் பண்ணமோ அதோட ஸ்கொயரை கீழே போட்டுறணும். 17 ஸ்கொயர் வேல்யூ எவ்வளோ? 17 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 289. இந்த 289 66ஓட ஆட் பண்ணிடணும். ஓகேவா? இப்போ ஆன்சர் 6889. ஓகேவா? இப்போ இதே மாதிரியே 85 ஸ்கொயருக்கு என்ன வேல்யூ வரும் நீங்கள் கண்டுபிடிச்சி பாருங்கள். ஓகேவா? இதுக்கு என்ன வேல்யூ வரும்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அடுத்த கொஸ்டின் போகலாம். அடுத்த கொஸ்டின், $7,367 மைனஸ் 847 சொல்லியிருக்காங்களா? இதை ஸ்ப்ளிட் பண்ணி மைனஸ் பண்ணுங்கள், ஈஸியாக மைனஸ் பண்ணிடலாம். ஓகேவா? 73ல் 10 மைனஸ் பண்ணுங்கள். 73 மைனஸ் 10 63. ஓகேவா? இங்கே 8 தான் மைனஸ் பண்ணணும், நம்ம 10 மைனஸ் பண்ணியிருக்கோம். எக்ஸ்ட்ரா 2 மைனஸ் பண்ணோமா, அந்த 2வை இங்கே ஆட் பண்ணிடுங்க. ஓகேவா? இப்போது 65. 67 மைனஸ் 47 20. ஓகேவா? இப்போ ஆன்சர் இஸ் 6520. ஓகேவா? ஈஸியாக இருக்குதா? அடுத்த கொஸ்டின், 82 மைனஸ் 28. இங்கே பாருங்கள், 82 இங்கே 28. இங்கே என்ன நம்பர் இருக்குதோ அந்த நம்பர் அப்படியே இங்கே ரிவர்ஸ் ஆகிருக்குதா? இந்த மாதிரி 27 72 83 38 இந்த மாதிரி ரிவர்ஸ் ஆகிற நம்பருக்கெல்லாம் ட்ரிக் இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு 2 நம்பருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோன்னு பாருங்கள். 8 மைனஸ் 2 6. வந்த வேல்யூவை 9 வச்சு மல்டிபிள் பண்ணிட்டீங்கன்னா அதுதான் ஆன்சர். 9 into 6, ஆன்சர் இஸ் 54. ஓகேவா? நீங்கள் இப்போ மைனஸ் பண்ணி கூட செக் பண்ணிக்கோங்க. 12 8 போக 4, 7 மைனஸ் 2 5, ஆன்சர் 54 தானே வருது. இந்த மாதிரி மைனஸ் பண்ணாமையே ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள். டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டு வர்ற வேல்யூவை 9 வச்சு மல்டிபிள் பண்ணிடுங்க. ஓகேவா? இதே மாதிரியே 21 மைனஸ் 12 செக் பண்ணி பாருங்கள், கரெக்டாக வரும். ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 1. 1 into 9 9. ஓகேவா? இதே மாதிரியே 63 மைனஸ் 36 பார்க்கலாமா? ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 3. 3 into 9 27. ஓகேவா? ரெண்டு நம்பர் ரிவர்ஸ் ஆகியிருந்ததுன்னா அதை மைனஸ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு 2 நம்பருக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். ஓகேவா? 8க்கும் 2க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் பார்க்கணும். 6 வந்த வேல்யூவோட 9 மல்டிபிள் பண்ணிடணும். இதான் ட்ரிக். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் இப்போ தான் பார்த்தோம். ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 3 into 9, ஆன்சர் இஸ் 27. ஓகேவா? அடுத்த கொஸ்டின், $911 மைனஸ் 199.
இங்கே 199 இருக்குதா, 199 200ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா, 911லேருந்து 200 மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 711 கிடைக்குமா. இங்கே 199 தான் மைனஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் நம்ம 200 மைனஸ் பண்ணியிருக்கோம். ஒன்று எக்ஸ்ட்ரா மைனஸ் பண்ணியிருக்கோமா, எக்ஸ்ட்ரா மைனஸ் பண்ண வேல்யூவை லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆன்சர் 712. ஓகேவா. அடுத்த கொஸ்டின், $9,677 minus 362. இதையும் ஸ்ப்ளிட் பண்ணி மைனஸ் பண்ணுங்க, ஈஸியாக பண்ணிடலாம். 96 minus 3 93. 77 62. 7 minus 6 1. 7 minus 2 5. The answer is 9315. ஓகேவா, அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் லிங்கை ஷேர் பண்ணி விடுங்க. இதே மாதிரி மேத்ஸ் ட்ரிக்ஸ் நிறைய கற்றுக்கணும்னு நினச்சிங்கன்னா சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.